தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி February 7 முதல் 10 வரை. தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி February 12 முதல் 15 வரை. மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு February 16 தேதி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 21/1/2025 அருமையான குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள், அஷ்டமி திதி 8ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒன்றாக வந்திருக்கிறது. தை மாதம் 8ஆம் நாள் வகுப்பு நல்லபடியாக நிறைவு பெற்றிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. 2ஆம் வகுப்பு நிறைவு பெற்றது. ரொம்ப 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 மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பிடித்து விடுங்கள். இறைவனை சரியாக வணங்குபவர்களுக்கு இறைவன் உடனே இருக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயம். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று கேள்வி ஏற்படும் அவன் வருவதே இல்லை. நம்ம போய் கும்பிட்டாலும் கும்பல்னாலும் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நான் பழனிக்கு பாத யாத்திரை போனால் முருகனுக்கு எதாவது லாபமா நட்டமா? நான் பழனிக்கு வரேன்னு முருகன் என்ன எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு இருக்காரு. நான் திருச்செந்தூர் வர்றேன்னு முருகன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் அழகுமலை வர்றேன்னு முருகன் பார்த்துக்கிட்டு இருக்காரா? நான் சிவன்மலை வர்றேன்னு முருகன் பார்த்துக்கிட்டு இருக்காரா? எவன் போனாலும் போடலாம், அந்த அளவுக்கு கவலை இல்லை. நித்தியப்படி பூஜைகள் நடந்தே தீரும். காலை 4:30 மணிக்கு கோயில் நீக்கியே தீருவாங்க. காலையில் 6 கால பூஜை நடந்தே தீரும். 3 கால பூஜை நடந்தே தீரும். நெய்வேத்தியம் நடந்தே தீரும். யார் போனாலும் போகலனாலும் பழனியில் அவருக்கு என்ன பூஜை நடக்காமல் இருக்க போதா என்ன? நமக்கு வேண்டுமென்றால் நாம் தான் போக வேண்டும். வாழ்க்கையில் எப்போவுமே தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் பாருங்கய்யா, நீங்கள் பண்ணுங்கய்யா. ஒரு சில என்னோடய உறவுகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படியே நமக்கு ஜாதகம் பார்த்துருங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நமக்கு வேண்டுமென்றால் நாம் தான் தேட வேண்டும். நாம் தேடாத எதுவும் நமக்கு நிலைக்காது. தேடி கிடைக்காத பொருள் வாழ்க்கையில் நிலைப்பதே இல்லை. நீங்கள் தேடாமல் வந்த பொருளுக்கு அவ்வளோ மரியாதையே கிடையாது. ஸோ அதனால் தேடி கிடைக்கிற பொருளுக்கு தான் ரொம்ப மரியாதை. தேடி கிடைத்தால்தான் இறைவனுக்கும் மரியாதை. இறைவனை, முருகனை, அழகனை, குலகனை, அழகில் ஜோதியனை நல்லபடியாக போய் வழிபட்டு வாங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 12:43 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி. இரவு 11:43 வரைக்கும் சித்திரை, அதன் பின்பு சுவாதி. அதிகாலை 2:24 வரைக்கும் சுகர்மம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு திருதி நாம யோகம். திருதி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். பிற்பகல் 12:40 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகுவே நட்சத்திரமாக வருகிறது. சுவாதி நட்சத்திரம் இந்த திருதி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரமும் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள். இந்த நாளில் போய் இறைவனை போய் வழிபட்டுட்டு வாங்க. சுவாதி ராகு போய் வழிபட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை.
அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க புதன்கிழமை 22ஆம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.